தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 25வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரும்பான்மையான மனிதர்களுடைய எதிர்பார்ப்பும் ஏக்கம் என்னமாக இருக்கின்றது? அவருடைய ஜெபத்தின் மையமாக இருப்பது என்ன? என் எதிர்பார்ப்புகள், என் விருப்பங்கள், நான் வேண்டுவது எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான். மத்தேயு 20 படிக்கின்ற அந்த செபதேயுவின் மனைவியும் தன்னுடைய மகன்களோடு வந்து கேட்பது இதுதான். நாங்கள் விரும்புவதை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, நான் எதிர்பார்ப்பது என் வாழ்வில் இறைவன் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அப்படி கேட்ட அந்த சகோதரருடைய விண்ணப்பம் புறக்கணிக்கப்படுகிறது. அதே சமயத்திலே மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க கூடும் என்று சொல்லி ஜெபித்த தொழுநோயாளியின் ஜெபம் கேட்கப்பட்டதாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, மாறாக இறைவன் நம்மிலே எதிர்பார்ப்பதை, இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுகின்ற பொழுது அங்கே இறை விருப்பம் நிறைவேறுகின்றது. வல்லமையும் ஆற்றலும் நம் வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்கின்றதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக அமைகின்றது. 1 குறிப்பேடு 17ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது தாவீது ஆண்டவருக்கு இல்லம் கட்ட முயற்சிப்பார். நான் இங்கே கேதுரு மரங்கள் அமைக்கப்பட்ட அரண்மனையில் இருக்கின்ற பொழுது என்னை ஆடு மேய்க்கின்ற என்னை அழைத்து அரசனாக திருப்பொழிவு செய்து வெற்றிகளை கொடுத்து என்னோடு இருந்து என்னை வழிநடத்திய கடவுள் பிரசன்னமானது, உடன்படிக்கை பேழையானது ஒரு தோல் குடரத்தில் இருக்கின்றதை நான் ஆண்டவருக்காக ஒரு இல்லம் கட்டுவேன் என்று சொல்லி தன் விருப்பத்தை அங்கே நாத்தான் நிறைவாக்கிற வழியாக தாவீது வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அவருக்கு அந்த கொடுப்பினை இல்லை. அவருடைய மகன் சாலமோனே ஆண்டவருக்கு ஆலயத்தை எழுப்பி அர்ச்சித்து அங்கே அபிஷேகம் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுது அது அப்படி தலைகீழாக இருப்பதை பார்க்கின்றோம். இறைவன் இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் அடிமையிலாக இருக்கின்ற பொழுது அவர்களை மீட்டெடுக்க தன் கருவியாக பாரசீக அரசனாகிற சைரஸை பயன்படுத்துகின்றார். சைரஸும் அரசனாய் அந்த விடுதலை பெற்றவுடன் இஸ்ரேல் மக்களுக்கு அந்த அரசனும் பாபிலோனை தோற்கடித்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து ஆலயம் கட்டுவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து அவர்களை எருசலேமுக்கு அனுப்புகின்றார். இப்படி வந்த மக்கள் காலம் தாழ்த்துகின்றார்கள், இன்னும் ஆலயம் கட்டுவதற்கான நேரம் வரவில்லை என்று சொல்லி. இந்த நிலையில்தான் தாவீதிற்கும் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வேறுபாடு இங்கே தெளிவாக காட்டப்படுகின்றது. ஆண்டவர் தாவீதோடு இருந்தார், அவர் செய்த எல்லா காரியங்களும் வெற்றி கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவர் மீது அக்கறை இல்லாமல் இறை விருப்பத்தை அறிந்து கொள்ளாமல் செயல்பட்டதினாலே என்னத்தை அனுபவிக்கின்றார்கள் என்பதை தொடர்ந்து வருகின்ற வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இறைவன் இறைவாக்கிற வழியாக இவ்வாறு சொல்லுகின்றார், உங்களுக்கு நிகழ இருப்பதை நினைத்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் விதைப்பது மிகுதி, அறுப்பதோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிறைவதில்லை. நீங்கள் குடிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு பெறுவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், உங்கள் குளிர் போவது இல்லை. உங்கள் வேலையால் வாங்கிய பணத்தை ஓட்டை பையிலே போட்டு விடுகின்றான் என்று சொல்லுகின்றார். நிறைவு இல்லை, ஒரு வளமை இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை. இதுதான் ஆண்டவர் விருப்பத்தை அறியாமல் நடக்கிற நிகழ்வு என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. என் விருப்பத்தை நிறைவேற்ற ஆலயத்தை கட்டுங்கள், என் பிரசனம் அங்கே இருக்கும், நான் அங்கே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த கடவுள் அதை நிறைவேற்றுபவராகவும் இருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம். ஆண்டவனும் ஆலயம் கட்டி எழுப்ப நமக்கு அழைப்பு விடுக்கவில்லை, மாறாக தூய ஆவி தங்கி வசிக்கின்ற ஆலயமாக இருக்கின்ற நம்முடைய உடலை நாம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவர் தங்கி வசிக்க இல்லமாய் அதை மாற்ற வேண்டும். ஆண்டோடைய ஆலயமாக இருக்கின்ற நம்முடைய ஆன்மாவின் மீது, நம்முடைய உள்ளத்தின் மீது அக்கறை அற்றவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது
அழுக்கு வடிந்த இடத்திலே நற்கரணை ஆண்டவரை நாவிலை வாங்கி நாம் குடி வைக்க நாம் முயற்சிக்கின்ற பொழுது, பாவ நிலையிலேயே, குற்றம் புரிந்த நிலையிலேயே, பாவ மன்னிப்பை பெறாமல், ஒப்பு அருட்சாணத்தை நாடாமல், அந்த அழுக்கு படிந்த நிலையிலேயே திருப்பலியில் பங்கெடுத்து நற்கரணை ஆண்டவரை நாம் சுவைத்து மகிழ்கின்ற பொழுது, நம் உள்ளத்திலே வருகின்ற கடவுள் வேதனை அனுபவிக்கிற அதே வேளையிலே நம்மில் வருகின்ற கடவுளுடைய அருளும் ஆசீரும் நாம் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகிற. எனவேதான் நாம் புலம்புகின்றோம் அல்லவா, ஏன் எனக்கு மட்டும் இது, இத்தனை தடைகள், இத்தனை சோர்வுகள், நோய்களும் வேதனைகளும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன்? இதோ என் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லையே, என் வாழ்க்கையிலே ஒரு செழுமை இல்லையே, ஒரு நிறைவு இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே, எல்லா நிலைகளிலும் நான் கைவிடப்பட்டவனாக இருக்கின்றேன். அடியெடுத்து வைத்தால் அது எனக்கு சறுக்கலாக மாறிக்கொண்டிருக்கின்றதே, நான் கல்வாரி வழியில் பங்கெடுத்து ஆண்டவர் சுவைத்து கொண்டுதான் இருக்கின்ற சொல்லி நாம் புலம்புகின்றோமே. அதற்கு விடை இங்கேதான் இருக்கின்றது. நம் புலம்பலுக்கு விடை இங்கே இருக்கின்றது. நாம் ஆண்டவர் மீது அக்கறை கொண்டவர்களாக, ஆண்டவர் தங்கி வசிக்கின்ற ஆன்மா மீது அக்கறை கொண்டவர்களாக அதை தூய்மையாக்குகின்ற பொழுது இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பின் நாள் என்று சொல்லி பவுலுடைய 2 கொரிந்தியர் 6:2 சொல்வதை போல இன்றே நம் ஆன்மாவை தூய்மையாக்குகின்ற பொழுது அவருடைய இல்லமாக இருக்கின்ற நம்முடைய உள்ளத்திலே கடவுள் வந்து குடிகொள்வார். கடவுள் வந்து நம்மிலே குடிகொள்ளுகின்ற பொழுது கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு துணையாயிருந்து உன்னை மீட்டுக்கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் நம்மை மீட்டுக்கொள்வார். அப்படி இயேசு நம்மிலே வருகின்ற பொழுது நம் வாழ்விலே வளமை உண்டு. இயேசுவோடு இணைகின்ற பொழுது நம் வாழ்விலே செழுமை உண்டு, நம் வாழ்விலே பலன் உண்டு, நம் வாழ்விலே விடுதலை உண்டு, நம் வாழ்விலே வெற்றி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி. இயேசுவே என் சுவாசமே, போற்றி போற்றி. எங்கும் காணாத பேரன்பே போற்றி, என்றும் அணையாத பேரொளியே போற்றி.